ஹலோ ஹலோ. நீ வேணா அங்கிட்ட அடிச்சு விடு. 50 ரூபா கொடுத்து பேர சொல்லலைன்னு எதிர்த்து கேட்குற. உன் பேர் என்ன? என்ன பேரு? ஒரு சாப்பு இளையராஜா மெக்கானிக்கு ஓஜிலேயே பேர் வாங்கிட்டு போகிறோம்னு நம்ம புத்தூர் சொல்கிறான்டா. மலையே மலையே இவுரங்கு என் படிவாச சந்தனமும் என் பாட்டேன் ஆண்டசாமி நின்று விளையாடுதுடா இந்நேரம். ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில கூட பேசாதரா முண்டை. அவன் அங்கிட்டு போக சொல்றேன். கூட பேசக்கூடாது தம்பி. நான் என்ன சொல்றேன்னா அதை ரசிகர் நான் அங்கிட்டு போயிரு. உனக்கு விளையாட்டுக்காரன் கிடையாது தம்பி. குடிக்கே ஊரல் இல்லை நம்ம அப்பங்களை பெத்த பாட்டைங்களுக்கு. குடிக்க கஞ்சி இல்லை நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்லை. அப்ப எந்த சாமியை நம்ம பார்ப்போம்? நம்ம கிழவனுக்கு ஒன்றும் தெரியாத நாளையில்லை. அருவாருவம் கொண்டு அரடி உயரத்தில் நின்றாண்டா கருப்பேன். அப்ப நம்ம கிழவங்கிட்ட கருப்பேன் பேசினானா பயப்படாதடா கிழவா. நான் கருப்பேன் பட்டியும் காக்குறேன் ஒந்தொட்டியும் காக்குறேன். அப்ப கிழவன் கருப்பேன்ட்ட வரம் கேட்டாராம். எனக்கு பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு கேட்கல. நம்ம பாட்டைங்க கருப்பேன்ட்ட கேட்ட வரோம். இந்த சந்ததிகளை நீ கடைசி வரைக்கும் காக்கணும்னு கேட்டாராம். அப்ப கிழவன் சொன்னாராம், தலைப்புள்ள ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் கருப்பேன்னு உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாராம். பாட்டைங்க அன்று சொன்ன வாக்கு இன்ன வரைக்கும் இந்த மக்களை காக்குதுடா இந்த ஜாமி. மருதங்குடி கம்மாயா அங்கே மயிலு ரெக்கைய உணத்துங்காலையில 4 காலு பாய்ச்சல் இல்லை மட தண்ணி பாஜானத்தில். ஏன் மருதுடைய ஐயனாரு உன் வெள்ளை குதிரை பவனி வரும் நேரமுடா. எந்த குதிரைடா மருதுடைய ஐயனாரு? இன்னைக்கு இங்கே வர்ற உன் சொந்த குதிரை. இது எதுக்குப்பா தட்டியில் 10 ரூபா சொல்லுங்க. ஏன் அந்த துணியை ஊத்து கூட 10 வை மயிர் மைனே. இப்போ பிடிச்சி எரிய போகுது. என் கொட்டா ஏன் கொலசு பண்ண வந்தவன் அப்பதையே நினைச்சே முடியாம போச்சு. பொட்டக்கோழி முட்டை போடுது. அப்புறம் என்ன சேவலடா முட்டை போடும், பொட்டக்கோழிதே முட்டை போடும். பிள்ளைகளை கூட்டி
பிள்ளைகளை கூட்டிட்டு பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்துட்டேன். ஏலே பொத்திட்டு கேள்றா மயிர்மேனே. உங்க பாட்டேன் பிள்ளைகளை கூட்டி பிறஞ்சாஞ்சு வரையில் கிளவி குளத்துல குளிக்கிறா. குளத்துல குளிக்காம அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேளு. என்ன நடந்துச்சு? அப்ப தண்ணி வந்து கிளவி குளிச்ச பாவாடைய அரைச்சிட்டு போயிருச்சு. தண்ணி அரைச்சிட்டு போனா பாவாடை இல்லாம கிளவி சூப்பரா நின்றுப்பாளே. அப்ப கிளவே வேட்டி அவுத்து காப்பாத்த போகும்போது கிளவே கோமணத்தை மறந்துட்டான். அப்பண்டாத்த அவனுக்கு பாம்பு படம் எடுத்திருக்குமே. என்ன நடந்துச்சு? கிளவி தண்ணியை விட்டு வெளியே வரும்போது ரெட்டை பிள்ளைய பெத்து தூக்கிட்டு வர்றா. ஆமா, தண்ணிக்குள்ளேயே கிளவி ஆத்திருப்பான். டண்டங்கி டண்டை. அப்ப குழந்தை மடக்குன்னு குதிச்சு 1வது பள்ளிக்கூடம் போறேன். ஏன் 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 அந்த காலத்துல சாமி ஊரம் அப்படி துணை போயிருக்கு குழந்தை. சாமி துணை போனாலும் தண்ணிக்குள்ள போனோன்னு ரெட்டப்பிள்ளை பார்த்தான்ற உடனே பாண்டாது. எத்தனாவது 1வது பள்ளிக்கூடம் பண்ணாரா? இவங்க கணக்கில் கரெக்டாக இருக்காங்களா? அதெல்லாம் இருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க கணக்கில் கரெக்டாக இருக்காங்களா இல்லைன்னு தான் கேட்குறேன். அப்போ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த குழந்தை தாலி கட்டி ஒரு பொண்ணை கூட்டி வாரேன். எவ்வளவு தான் போய்க்கு நான் போடுறது. அப்போ கிளவி உழவைக்கிற நேரம் அடுப்புள்ள விறகு இல்லை. அடுப்புல விறகு இல்லைன்னா கிளவிங்கிட்ட விறக திணிக்க வேண்டியதானே. கிளவி வெட்டிட்டு வந்த விறகு திணிக்கலாம்ல. சோறாக்கி இறக்குறா. நம்ம கிளவி ஆக்குன சோறு வெள்ளை நிறமா மாறுதுடா. எப்படிப்பா இப்படி எல்லாம் சொல்ற? உங்க விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுங்க, ஆள் கொண்டா கொடுத்துட்டு வர்றேன். அப்ப சோறை போடும்போது கருப்பேன் அருளோடு குழம்பு ஊத்துறா கிளவி. ஐயா விறகு வியாபாரி, நீ அட்ரஸை வாங்கிக்கையா. எங்க விறகு வியாபாரி ஐயா வந்தேன் இருக்காரு. வா, உனக்கு ஏதாவது குறிவாக்கண்டா கூட வா. அப்ப நாட்டு மாடு பசுமாடு பிள்ளைக்கு பால் இல்லைன்னு ஆமா 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 கிளவேன் கிழக்க போய் மாடு வாங்கி வராரு. மணப்பாறையில தான் வாங்கிட்டு வந்த மாடு 7 கண்டு போடுது. ஐயோ, 7 கண்டு போட்ட மாடு ஐயா உன்னை நாடத்தை முடிச்சிருவோமாண்ணே. 1306 லிட்டரு பால் கறக்குது. எத்தனை? என்னடா அதிசயம்னு பார்க்கும்போது காளை மாடும் சேர்ந்து கறக்குது. அம்மா, பொட்டை மாடு காம்புல இறக்கிருக்கு, காளை மாடு இதில் இறக்குச்சு. சாமியோட மகிமை இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த காளை மாட்டுக்கு வெதறல்ல. காளை மாட்டுக்கு கிழவே வெதற எடுத்து ஒட்ட வைக்கிறாரு. கிளவே வெதற இல்லை, தெரியாம தான் சாமி. ஏதாவது அப்போ உங்க குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்குது. என்ன சாமி? மாடு சாணி ஓடுதுடா. எவ்வளவு ஒரு அதிசயம்! இப்படி ஒரு அதிசயம் உலகத்துல வந்துடும். அதான் அடி மாடு சாணி ஓட்டுறது. கிழவே 3 நாள் கஞ்சி குடிக்காம அழுகிறேன். சாணி ஓட்டதுக்கா? அந்த சாணிய கிளவிய கரைச்சு வாச தொளிக்கிறா. அவ ஒரு கிறுக்கு திருக்கி சாணியை போய் கரைக்கலாமா? அவ சாணியை கரைச்சு தொளிச்சிருக்கணும். இல்ல, அவ சாணியை கரைச்சு தானே தொளிப்பாண்ட. மறுபடியும் மாடு கண்டு ஓடுது. திருப்பியுமா? எத்தனை நாளையில? 3.25 நாளிகையில். என்ன மாடு மனுஷனே தெரியல. ஒண்ணு தண்ணிக்குள்ள போனோன்னு ரெட்டை பிள்ளை இல்லையா? மாடு கோமியம் கிளவி தலையில தெளிச்சு கிளவி மாசமாகுறா. பசுமாடு கோமியத்துக்கே மாசமாகுறா. கிளவி ஒரே பிரசவத்துல 11 பிள்ளை வைக்கிறா. ஏய், ஏன்
நான் கோடா ஆக்கி பொய் சொல்ல மாட்டேன். நீ கொடுக்குற காதுக்காக நான் எத்தனை கிளவி பிள்ளைய பத்து தூக்கி வரும்போது ஒவ்வொரு பிள்ளையும் 140 கிலோ எடை. பிறந்த பிள்ளை பாலுக்கு அழுகிறேன். அப்ப கிளவி பால் கொடுக்கும் போது வயிறு வலிக்குதுன்னு கிளவையும் கொடுக்குறேன். கிழவன் எதுல கொடுத்தியா? கிழவனுக்கு மடுவு அதே மகிமை. எதுல குடிச்சாங்க? வாயில குடிச்சாங்க. பிள்ளை வாயில குடிச்சிருக்கான். கிழவன் எதுல கொடுத்தான்? அவன் துண்டம் முடிக்கிட்டான் தெரியலடா கிளவிக்கு. வேப்ப மரத்துல பால் வடிஞ்ச மாதிரி பால் கொடுத்து பிள்ளை வாய துடைக்கும் போது கிளவி முழுகாம இருக்கா. எத்தனை போய்க்கலாம் நானும் ஊம் போடுறது. இந்த குறை காசை வாங்க ஐயா. ஐயா சேர்மன் ஐயா. அப்ப மொத்தம் 15 உள்ள கணக்கு. கிளவி 1 லட்சம் புடி அரிசி ஓட்டு சோறாக்குறா. எவ்வளவு? 1 லட்சம் புடி அரிசி. 1 லட்சம் படியா இல்ல ஒரு செம்படியாடா? அந்த சோறை 15 உள்ள தின்றுட்டு 10 நாளுகிறான்டா. 3 அரிசி போட்டு 3 லட்சம் பேர் திண்டாண்டு. அன்னைக்கு 1 லட்சம் படி அரிசியை போட்டு 15 பேர் திண்டாங்களா? நம்புறியா நம்பலையா? நம்பிட்டேன். நம்மளை காசை குறைப்பைய. அப்ப காலம் மாடு கிழவனா பாக்குது. கிளவிய பார்க்கலையா? கிழவனா பாக்குது. ஆமா கேள்வி பண்ணலன்னு பார்த்துருக்கோம். அப்ப பசுமாடு சினையா இருக்கு. காளை மாடு தான் நான் கிழவனை தானே பார்த்துச்சு. அங்கே எப்படி பசுமாடு சென்னையாச்சு? லாங் ஓஸ் இந்த டச்சுக்கா பிடிச்சி விட்டுருப்பானோ? ஓம். அப்ப மாடு கண்டு ஓடுது. வயிற்றுக்குளிர்ந்து கங்காரு வருது. ஏன் இந்தியாவிலேயே கங்காரு இல்லை, ஆஸ்திரேலியாவது. எதுக்கு வேணாம் ஐயா? நான் உங்கள்கிட்ட குறிவாக்க வந்தது தப்புத்தே. என் குடும்பத்தில் எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லை. நாங்கள் நல்ல ஜெகஜோதியாக இருக்கோம் ஐயா. மாட்டு வண்டி கட்டி 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 எங்க கிளவை மயிலக்கால 2 ஓட்டிய. ஆமா அங்க கணத்தை வரையத்தி ஏத்தி ஏத்தி மாட்டு வண்டியில 12,320 நெல்லு முடையத்தி. இது பெரிய டாரஸ் லாரியில் விட அத்தனை நெல்லு வேத்த முடியாது. அப்ப அப்படி அதிசயமா சாமி தூக்கி இருக்குப்பா. அதிசயமா மயத்தை புடுங்குச்சு. சரி சம்பளம் கொடுக்குற வேண்டிய. ஆமா ஏத்திருப்பாங்க. அத்தனை மூட நெல்லையும் நேத்து போட்ட கண்டு குட்டி இழுக்குதுடா அந்த முடைய. 1250 நல்ல நேற்று போட்ட கண்டு குட்டி இழுத்துருக்கும் இழுத்துருக்கும் இழுத்துருக்கும். அப்ப இழுத்து போன கண்டு குட்டி மாசமாயிருச்சா? ஆயிருக்கும். மாசமா கூட ஆயிருக்கும். இழுக்க முடியாம மாசமாயிருக்கும். கண்டும் போட்டிருக்கும். அதுவும் திருப்பி தனியாயிருக்கும். அரிசியே அரைக்கிறாரு கிழமை. 12 லட்சம் மூட அரிசி வருது. ஏய் அன்னைக்கெல்லாம் அந்த அந்த காலத்தில் ஏது அரைக்கிறதுக்கு ரைஸ் மில்ல அரைஞ்சி அன்னைக்கு போட்டு உலக்குள்ளதான் உலக்கையெல்லாம் டக்கு 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 டக்குன்னு குத்திருக்காங்க. நம்புறியா இல்லையா? நம்பிட்டேன் நம்பிட்டேன் நம்பிட்டேன். அத்தனை மூட அரிசியும் கிழவே 1000 பாக்கெட்ல கொண்டு வராரு. ஏய் போங்கப்பா போதும். எம் ராம செந்தில்குமார் மணியம் அன்பாளையத்துக்காக 1001. எம் துரைராஜ் சிங்கப்பூர் எங்க அண்ணன் 1001. ஆண்டாள் மணி 1001. ரவிச்சந்திரன் எல்ஏசி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் 500. ராமச்சந்திரன் நாட்டாமை என்ன உறுப்பு கரிங்கப்பட்டி 500. ஐயாவு விறகு வியாபாரி கே உடையாபட்டி 501. அன்பாளையத்து கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. அதேதான் எனக்கும் அதற்கான நன்றி. அது ஒவ்வொரு பேரா சொல்லுனே. இல்லையா? அதான் இப்போ நீ வாய்ச்சையில்
அவங்க ஊராவே எனக்கும் கொடுத்துருக்காங்க. அத்தனை பேத்துக்கு ஏ பாசி எதுக்குண்ணா அவங்க நம்மளுக்கான பெரிய பெரிய ஆளு அவங்க பேரெல்லாம் நான் வாசிக்கிறேன். எனக்கு ஏ பூரா நம்ம அன்னைங்க தான் அவங்க என்னண்டே இருந்தானா அவங்க பூரா பெரிய ஆளு அவங்க பேரை சொல்கிறதுக்கா எனக்கு கொஞ்சம் மன சகடமாக இருக்கு. அவங்க உனக்கு சொல்றியா? இப்போ உடுக்கிட்டே ஒரு அரையவா எங்க உடுக்கிட்ட அடி புடு தெரிச்சு போயிடுவேன். சொல்றா ஆ சொல்ல உடுக்காடி இல்லை நீ கூட அடிச்சு விடு. பூரா இவங்க ஐயா பயலுகடா ராமச்சந்தில்குமார் மணியம் 500 அவர்கள், துரைராஜ் சிங்கப்பூர் 500, ஆண்டாள் மணி ஒன்றிய பெருந்தலைவர் 500, ரவிச்சந்திரன் எல்ஐசி ஊராட்சி மன்ற தலைவர் 500, ஐயாவு அண்ணன் விறகு வியாபாரி 500 உடையார்பட்டி. எனக்கு அன்பள் பெருத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு எனது அன்பு தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பள் வழங்கிய அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி அணிந்த வணக்கம். என்ன இன்னும் 2500 ஓட்டு 5000 கொடுத்துருக்கலாம். நான் அப்படித்தான் நினச்சி வந்தேன், ஒரு 5000 கொடுப்பீங்க நாளைக்கு நெல் விதை வாங்கலாம்னு. காசு தாளா இருக்கு. அப்புறம் என்னடா பேப்பரா வாடா இருக்கும் தாளாத்தே இருக்கு. கிளவே வயக்காடு உழுக போறாரு. கிளவி என்ன செஞ்சா சொல்றது மட்டும் கேள்பா. 14,000 ஏக்கரு பொய். எவ்வளோ பொய்? கிளவே ஒத்த கலப்பையில் உழுகுறாரு 1/2 மணி நேரத்தில். 14 ஏக்கரையும் இல்லை டிராக்டர் விட்டாலே 14 நாள் ஆகும். அந்த காலம் சாமி கூடவே இருந்திருக்குப்பா. கலப்பு உழுதுச்சா சாமி உழுதுச்சா? அப்ப கிளவே கொளுத்து இது கிளவி கொளுத்து எப்பயே தேய்ஞ்சிருக்கும். கிளவி தேய்ச்சிருப்பா. கிளவி விதமாக வரும்போது நிறம் மாசம் குழந்தை அவளுக்கு வேற வேலையே இல்லை அவருக்கு. எப்போ பார்த்தாலும் இப்போ 16 ஓட்டம் வந்து நிற மாதம். ஏய் கிளவி தம்பி நீ உடுக்கிறதுக்கு போறது நல்ல. வெள்ள வத்து வரப்புல போட்டுட்டு மறுபடியும் முழுகாம இருக்கா. நாத்து பாவங்குள்ளே வா. ஏ ஒரு அளவு இல்லையா சாமி ஓடாங்கி நீ காசு கொடு. ஏய் நான் இன்னைக்கு சம்பளம் அடுத்த பிள்ளையே மட தண்ணியில போய் அலசிட்டு வச்சுட்டு வந்து மறுபடியும் 3 மாசம். செல்வண்ணே மிருதங்கத்தை உடச்சவரு ஊன்னு சொல்றியா? சம்பளம் வேணுமா? வேணும். ஊம் கிளவே மாசமா இருக்கேன். இரசடிக்காம பேச எச்சி வாயில் ஓட்டுச்சு. காசு தர்றேன் அங்கே போயிடு. கிளவே ரெட்டா புள்ள வைக்கிறேன். ஏ தம்பி ஐயா நீங்க கொறி வாக்க வேணாம். என்ன அப்ப மாடு கண்டு ஓடுது உழுத மாடு. என்னடா ஏழை மாடு உழுத மாடு கண்டு ஓடுதுன்ற கிளவி மாசமா இருக்கேன்ற. ஏய் என்ன சாமி ஏய் இந்த மைக் ஆஃப் பண்ணுங்க போதுமையா போங்கயா. அப்ப கொழுவுல உள்ள வரக்குது. என்ன கோராங்கலங்கா கொழுவுல கொத்திட்டு வர்றதுக்கு. அண்ணன் நடந்து அந்த புள்ள மாறாக. அண்ணன் நடந்து ராஜாத்தி அந்த புள்ள மஜ்ர விரிச்சு மாறாக. மதுரை பாண்டி முனி அவன் குறுக்க விழுந்து வழிமறிக்கிறான். இந்த சின்ன புள்ள அடைச்சவத்த புள்ள சின்ன புள்ள என் குளிக்கு நல்ல. ஏழை பேய் வேட்டை கொண்டு வந்தியா? ரயில் பூச்சி விளையாட்டுக்கு வந்தானா? அதான் இங்க காயாது. மொட்டை மாடிக்கு போறியா? ஏய் தலைமசனை நீக்குப்பா. தலைமசனை நீக்கு. மண்ட முடி எனக்கு வந்து அந்த பேஸ் அட்ராக்ஷன் வேணும். ஓப்பன் த ரிமூவ் த ஹேர்.
சிரிப்பு நல்லா அழகா இருக்கு, சிந்திக்க செயல்பாடுதான். சிரிப்பு நல்ல இந்த பிள்ளைக்கு லட்சணமா இருக்குடா. இவன் நான் புடிச்சது மாண்டவனா இல்ல அன்னை முனியா? தம்பி இங்க வாங்க, நீங்க கையை விடு, இங்கிட்டு வாங்க. போய் குடத்தை இறக்கி வச்சுட்டு வாங்க. மண்டி ஓடுத்தா தம்பி, மண்டி ஓட சொல்லுங்க தம்பி. இந்த தம்பி நோ நிற்கிறோம், இது ஹேர் ரிமூவ் இல்லை, கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்க நீக்கு. இவர் மாசமா இருக்காருன்னு கேன்னு எடுத்துட்டு வாங்க. ஓபன் பண்ணு. என்னைக்கு போனையடி தன்னைக்கு நீ போனையடி, என்னைக்கு போனையடி தன்னைக்கு நீ போனையடி, என்னைக்கு போனா இந்த ராஜாத்தி இவ ஏமனோட தங்கச்சிடா. இவனுக்கு சாமி வந்துருச்சா பேய் வந்துருச்சா? எப்பா அப்பா இரு எப்பா அப்பா வந்தது யாருப்பா? கத்தாளம் உள்ளுதான் கவட்டுக்குள்ள பாஞ்சதடி, கத்தாளம் உள்ளுதான் கிணத்துக்குள்ள பாஞ்சதடி. இவ பேய் கிடையாது, இவ சிம்முக்கு போற ஒம்பளை மாதிரி இருக்கா. சுருட்ட நல்ல முடியலகி இந்த புள்ள முடியலகி, சுருட்ட நல்ல முடியலகி இந்த புள்ள முடியலகி, அப்படி சுருட்ட நல்ல முடியலகி தும்சம்பட்டி பெறலகி, சுருட்ட சுருட்ட முடி அழகி. நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் இனப்பொருக்கம் செய்கிறேன். கொசு பத்தி தம்பி இது ஆடியன்ஸ் இருக்காங்க, ஓரின சேர்க்க வேணாம். ஓரமா போக முடியேன். என்னது ஓரணி சேர்க்கையா? ஏமா அந்த பிள்ளை பேய் ஆடும் போது பாருங்க, இந்த நீக்குற கணக்கு பண்ற மாதிரி அந்த பொசிஷன் நல்லா இருக்கு மேடம். ஓ ஏ ஓ ஏ ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். நிலக்காயுது நேர நல்ல நேர நெஞ்சில் பாயுது. ஏய் அவன் டோல் கட்டு வரைக்கும் போறான்டா. தூக்க வெள்ளமா அண்ணே சாமி இதே மாதிரி பாட்டு பாடு. இதுதான் நல்லா பொறுத்த ரெண்டு பேருக்கு எத்து பள்ள முட்டைய அருமையா இருக்கு. ஏய் அது வாடகைக்கு வந்த கேள், இங்க வா. நாளைக்கு புரிஞ்ச என்ன தானடா அடியாளி சாப்பை வெட்டுறதுக்கு. அதான் போகாத. ஏ அவன் எங்கே போயிட்டேன். நான் இல்லை முண்டை, நீ மண்டி ஓடுத்தா. அது ஆங்கிள் பார்க்கணும், பொசிஷன் பார்க்கணும், அப்பதான் கரெக்டா சாக்கப் சார் கரெக்டா இருக்கும். ஏ அதான் வண்டி ஓடுத்தா தங்கம் வாடா இந்த மசுரை பார்த்தாத்தே எனக்கு வாயில எத்தனை போல தோணும். இது ஒரு மசுரா ஆட்டு புழுக்க சுருண்டது மாதிரி மயிர் மக. விடு அதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு 500 தரேன். தம்பி தம்பி சுத்து ஊத்தி ரொம்ப ஏறி அடிக்க கூடாது. நோ ஓஸ் இந்த லெஃப்ட் லாங். ஏ குனியாத, அவன் பின்னாடி செய்ய பார்க்குறான். என்ன ஹலோ மேடம் அண்ணே, நீங்க குனிஞ்சிங்களா? பக்கத்துல வந்து அவ கிச்சு அண்ணே இங்க பாருங்கண்ணே, அங்க சேர்க்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேர்க்க பண்ணல, 2 பேரும் செங்கக்கல்ல இருக்க போறாங்க. அவன் என்னடா பண்ணுவான் சின்ன பரிச்சாலி. தம்பி அந்த ட்ரம்மை ஓட்டிட்டு வாங்க. இவனுக்கெல்லாம் வெதர் இருக்கா இல்லையாடா?
தம்பி 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 இருப்பாருப்பா. ஐயோ பாக்குறானே. கீழே விழுந்திருக்கோம், போய் ஒட்டி வை. தம்பி ஆம்ச காட்டுங்க. அக்கா மக்கா அப்படியே இருக்காங்கடா, மடு அள்ளுதடா. மடு அள்ளுதடா. நீ போங்க எல்லாரும், நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அவன். சேப்பரியா வெக்கமா இல்லையாடி, அவன் என்ன பண்ணுறேன் பாரு. ஏய் அவன் எங்கே மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. தம்பி தெரியல தம்பி, இங்கே வாங்க. அவனை அரடா ஒரு அற போடா. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. இந்த பக்கம் ஒழுகுது, இந்த பக்கம். நாளை எண்ணி இருகழுத. ஏன் கோடாங்கிக்கு இது தெரியுது. அவர் துணியை இழுத்து விடுங்க. அண்ணே கோடாங்கிக்கு மனசுக்குள்ள ஓடுது. என்னண்ணே ஓடுது? மருதமணி சரியான யோகாரண்டா. நம்ம வெறும் முடுக்கத்தை அடிச்சு எடுத்துடுறோம். அவன் நினைப்பாரு கொடுங்க, நான் கூட அடிக்கிறேன், நீங்க கூட இந்த வேலையை பாருங்க. வேணாம், நான் அவரை என்ன பண்ண? எனக்கு களை ஓட தெரியாது, நான் ஒல்லி கொத்தனார். நீ அவர் போய் ஓச கழுவி கப்பலுங்க தெரியுறியா? யாரு கப்பலிங்களே? ஏதாவது கப்பலுங்க இருந்தா தெரியுறியா? 90 வயசுல ஒரு கப்பல். மிதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடு. அது 1 வருஷம் ஆகும். தம்பி கொஞ்சம் காய போட்டு ஏதாவது பண்ணுங்க. இந்தாயா ஐயா, இங்க வாப்பா, அவன் நல்ல மடுவா இருக்கான்டா. அவர் பாருங்க தள்ள கைய வச்சு உட்கார்ந்திருக்காரு. அவனுக்கு என்ன கப்பலிங் பிரச்சனையோ? ஐயோ தெரியுது கீழே. யாரு ஒன்ன பிடிச்சது எனக்கு சொல்ல வேணும் மடி. யாரு ஒன்ன பிடிச்சது எதுக்கு சொன்ன வேணும் மடி. யாரு ஒன்ன பிடிச்சா என் தங்க ரதத்தை. யாரு ஒன்ன பிடிச்சா என் தங்க ரதத்தை. விரல விடவனா டைரி எடுத்து பார்த்து சொல்றியா? தண்ணிக்கு தம்பி போறேன். கணக்கு எடுக்கிற, நீ கணக்கே எடுக்கிறிய. துணியை விடியா, துணியை விடியா. புடிச்சுக்க கையடியா. 4 பேர். ஓகே ஓகே. ஏன் அவர் என்ன எனக்கு புருஷனா? நானே கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல என் புருஷன் ஓடி போயிட்டானேன்னு ஃபீலிங்ல உட்கார்ந்திருக்கேன். அண்ணே ஃபர்ஸ்ட் நைட் எப்படின்னு இருக்கு? எனக்கு கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு ஒரு 90 வயசு இருக்கு. தாய் எவ்வளவுதான் பாக்குறேன். கேளுங்க கோடாங்கி. அவங்களே ஃபீலிங்ல கப்பலிங்க சும்மா ஓடுறாங்களா? இல்லையா, எனக்கு 90 வயசு இருக்குமா கல்யாணம் ஆகும்போது. இந்த சிலையை எப்போ திறப்பீங்க தம்பி? இங்கே உனக்கு பேய் பிடிச்சி கொஞ்சம் தள்ளிக்கவேன். இங்கே வாடா. அதான் ஏன்ட்டு வரக்கூடாது. அசரா பார்த்தாலே எனக்கு அரையணும் போலதான் இருக்கும். ஒரு 3 பொம்பளைகிட்ட பிடிக்காது எனக்கு. அரும்பு குறையாம ஆடி சொல்றேன். சொன்னேன்னா விட்டுருவேன், இல்லைன்னா ஒரே இடத்துதான் மடு குதிச்சிடும். ஆடி சொல்லு. சித்திரம் அஜத்தில. ஐயோ என்னடா கரெக்டா ஸ்டாம்பு வாங்கி விழுகுது என்னடா? அப்ப இவன்ட்ட நீரோட்டம் இல்ல, தேங்காய் விழுகுது. ஐயோ மடி ஐயோ அந்த பிள்ளைட்ட தம்பி அதை பார்த்தா வேற மாதிரி தெரியுது. ஐயோ நீ சிரிக்க கூடாதுடா பேப்பைய மேனே. சித்திரம் மாசத்தில தெரு ஓட்டும் நடையில. சித்திரம் மாசத்தில தெரு. தம்பி ஏதாவது உள்ள தெரிஞ்சுன்னா உன்னை கொண்டுட்டேன். நல்லா மூடிக்கிட்டு ஆடு. என்னடா மைதா மாவு பிணைஞ்ச மாதிரி ஆடுற மயிர் மேனே. அவனை சேர்க்காத, சீக்கு அதிகமாக இருக்கு, விடுமா. பாவமா அப்பா மாடு பொடி மாடு. கரெக்ட் இருங்க, கரெக்டாக ஆடி சொல்லுப்பா. சித்திரம் மாசத்தில எங்கேதான போனீங்களா? சித்திர மாசத்தில எங்கேதானே போனீங்களோ? பரவாயில்லையே, உன் தவக்காலையை பிடிச்சி விட்டானே தம்பி. அதை போய் கொச்சக்கீரை வச்சு கட்டிட்டு வாங்க. ரொம்ப ஆடுது, நீர் கசியும் போல. ஏலே ஓனே முண்டை,
குண்டூர் குங்குற நோண்டாம நோங்குற நோயா நிரம்ப நாளா குடிச்சா அடி நவ்வா போத குண்டூர் யாருப்பா நீ அதான் மறந்து போச்சு இல்லை ஆடுற பேய் என்னைக்காவது மடுவை பார்த்துட்டே ஆடுமா மானாமதுரைக்குள்ள அத்துக்குள்ள நீ போகையில மானாமதுரைக்குள்ள அத்துக்குள்ள நீ போகையில இந்த அன்னை முனி பின்தொடர்ந்தேன் பின்னால எந்த மணலு இல்ல அவன் கையை கொண்டு வரேன் இவன் பிரிட்ஜில் கை வைக்கிறேன் சாமியாரை பிடிச்சியா இல்லை அவன் சாமியாரதை பிடிச்சியா உள்ள போய் கிளியர் பண்ணி கொண்டு வா நீ வா உன்னை விட மாட்டேன் ஒப்பனொலி வா நீ போத்த உங்க 2 வெள்ளிக்கிழமை வந்து அடிக்கிறேன் ஏய் அது வாடுத்தானே போகுது இந்த சாக்கில் 2 தடவை உனக்கு 300 ரூபா சம்பளத்தில் பிடிக்கிறேன் ஏழை கையை ஒரு கையை விட்டு அப்படி எழுந்திருக்கீங்க இதில் யாரும் ஆம்பளையா போகிற வகையில் பின்னாடி அஷ்டாம்புறம் நீ சிரிக்காத ஒரு எத்தேன் என்ன கிழமை போனாடா இந்த சின்ன பையல என்னடா என்ன கிழமை குதிக்குதுடா ஃப்ரிங்கு மாதிரி இவன் ஏலே நீ காலி போய் அவனை போய் என்ன பண்ற பிள்ளை பயப்படுறானா இல்லையா தலையில் ஏண்டா பின்தொடர்ந்த எமனோட சொந்தக்காரன் ஏண்டா பின்தொடர்ந்த எமனோட சொந்தக்காரன் ஏண்டா இந்த குண்டு பயல பின்தொடர்ந்த இவன் எவனுக்கு சொந்தக்காரன்டா நீ யாருப்பா யாரு இவன் மேல பெட்ரோல் கொண்டு பேச யாரா என்ன ப்ரோ என்னையும் செஞ்சுட்டான் உன் பேரு என்ன ஊரு என்ன சொல்லுதங்க பேரு என்ன ஊரு என்ன சொல்லுதங்க கட்ட புள்ள குட்ட முள்ள கருகமணி மொட்ட புள்ள உள்ள கண்ணம்மா அவதான்டா உன் மொட்டாட்டி பொண்ணம்மா முன்னாலே போனா நான் முன்னாலே வரேன் உன காம முத்தி போச்சு உன்னை எரிச்சது நீ யாரா மயிர் மேனே உன் பாவாடைய கழட்டிச்சாமி அவனை தூக்கிட்டு போடா தாண்ட தூக்குடா அப்பத்தே அவன் சொட்ட ஓடியேன் இதை ஏத்து ஹலோ ஹலோ ரெடியா காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத கருப்பனா பேரு சொன்ன புள்ளி பதுங்கும் பாரு ஆமா 18 படி கருப்பனா பேரு சொன்ன புள்ளி பதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிற்காத கருப்பன பேரு சொன்ன புள்ளி பதுங்கும் பாரு 18 படி கருப்பன பேரு சொன்ன புள்ளி பதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாமி
அத பாரு அத பேசுது எங்க அப்பன் பேரு. காட்டு வழி போற உன்னை கவலை போடாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிற்காத. தமிழனா பேரு சொன்னா புள்ளி ஒதுக்கும் பாரு, அவன் தமிழனா பேரு